Welcome to NMAX Ival Muthukani. In the video, we will talk about statistics question number 7. The runs scored by two teams A and B on the first 60 balls in the cricket match are given below. Represent the data by both the teams on the same graph by frequency polygon. இங்கேயும் frequency polygon கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹிஸ்டோகிராம் வரைய வேண்டாம், டேரெக்டாக frequency polygon போடலாம். பட் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஹிஸ்டோகிராம் வந்து நமக்கு கண்டினியூஸ் இன்டர்வல். ஆனால் இங்கே பாருங்கள் 6ல் அப்பர் லிமிட் முடியுது, அடுத்த ரேஞ்சோடது லோயர் லிமிட் 7ல் இருக்குது, கண்டினியூஸ் கிடையாது. ஸோ நம்ம இங்கே பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கண்டினியூஸ் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ அதை எப்படி பண்ணுவோம், 6ம் 7க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 1. ஸோ அதை ஹாஃபாக எடுத்துக்கிட்டு லோயர் லிமிட்டில் இருந்து 1 வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட்டில் 1 ஆட் பண்ணிடணும். ஸோ இங்கே 0.5 கிடச்சிருக்குமா, ஸோ 1லேருந்து 0.5 சப்ராக்ட் பண்ணால் 0.5, 6 கூட 0.5 ஆட் பண்ணால் 6.5. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். 0.5 சப்ராக்ட் பண்ணணும், 0.5 ஆட் பண்ணணும், 0.5 சப்ராக்ட் பண்ணணும், 0.5 ஆட் பண்ணிடணும், 0.5 சப்ராக்ட், 0.5 ஆட், சப்ராக்ட், ஆட், subtract, add, subtract, add, subtract, add, subtract, add, subtract, add. அவ்வளோதான். இப்போ கண்டினியூஸ் இன்டர்வலாக கிடச்சிருச்சு. இனிமேல் டேரெக்டாக ஃப்ரீக்வன்சி பாலிகான் வரைஞ்சிடலாம். ஸோ கிராஃப் போட்டிருக்கணும். இங்கே என்ன எழுதுகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் பால்ஸ். ஸ்கேல் எழுதி பழகினீங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், அவங்க 2 பேரோட ரன்ஸு டீம் 8. இப்போ சப்போஸ் ஸ்கேல் எழுதுகிறதா இருந்தால் என்ன எழுதுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம எவ்வளோ போட்டுக்கலாம், 60 வரைக்கும் இருக்குது. ஸோ 5, 10 போட்டால் கூட ஓகே தான். 10, 20, 30, 40, 50, 60, 70 நம்பர் ஆஃப் பால்ஸ். இங்கே வந்து மேக்ஸிமம் என்ன இருக்குது, 10 தான் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 10 பால்ஸ், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 ரன். ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ ஃப்ரீக்வன்சி பாலிகான் 2 டீமுக்கு போட போகிறோம், அதனால் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ டீம் ஏக்கு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ 0.5லேருந்து 6.5, அப்போ அதோட பாதி எவ்வளோவா இருக்கும், 3.5 இருக்கும். ஓகேங்களா. அப்போது இங்கே 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிற லைனில் இருந்து எடுத்து 2 மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பெரிய லைன் 5 இருந்திருக்கும், 3.5னா 3க்கும் 4க்கும் லைனில். ஸோ கிராஃப் மாதிரி கணக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக தான் போடுறீங்க. கிராஃப் ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து 3.5னா அடுத்த ரேஞ்ச் இங்கே என்ன இருக்கணும், 9.5, 9.5க்கு 1. நெக்ஸ்ட்டு 15.5, 15.5க்கு 8. நெக்ஸ்ட்டு 21.5, 21.5க்கு 9. நெக்ஸ்ட் 27.5க்கு 4. நெக்ஸ்ட் 33.5க்கு 5. 39.5க்கு 6. 45.5க்கு 10. 51.5க்கு 6. கிராஃப் ஷீட்னா கரெக்டாக இருக்கும். 57.5க்கு 2. ஸோ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த இடத்துல 3.5னா இங்கே -3.5ல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ கிராஃபை வந்து ஓகே. இப்போ இதே செகண்ட் டீமுக்கு இங்கே இந்த ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எங்கே இருக்கணும்,
3.5க்கு 5 இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எங்கே இருக்கணும்? 9.5க்கு 6 இருக்கணும். நெக்ஸ்ட் 9.5க்கு 15.5க்கு 2 இருக்கணும். நெக்ஸ்ட் 21.5க்கு 10. நெக்ஸ்ட்டு 27.5க்கு 5 இருக்கணும். நெக்ஸ்ட்டு 33.5க்கு 6 இருக்கணும். நெக்ஸ்ட்டு 39.5க்கு 3 இருக்கணும். 45.5க்கு 4 இருக்கணும். 51.5க்கு 8 இருக்கணும். லாஸ்ட்டு 57.5க்கு 10 இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரீக்வன்சி பாலிகான் 2 டீமுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.